மகர ராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கின்றது. முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பலனில் எந்த கிரகத்தின் மூலமாக அந்த பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன். மகர ராசிக்கு எப்போதுமே சுக்கிரன் தான் மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு கிரகம்னு நம்ம அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்போம். 5, 10ன்னு சொல்லக்கூடிய 2 இடங்களுக்கு அதிபதி. முழுமையாக கெட்ட விஷயங்களே சம்பந்தப்படாத இடங்கள்னு பார்க்கும்போது 5ல் ரொம்ப விசேஷமானது, அப்புறம் 10. இந்த 2 வீட்டிற்கும் அதிபதி தான் சுக்கிரன். அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடம் சொன்னால் என்னென்னா பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் எழுதணும் இல்லையா? அப்படி பூர்வ புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த பதவி பூர்வ புண்ணியம்னு சொல்லும்போது அந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கும். அப்போது ஒருத்தர் என்ன பதவியை அடைவார், என்ன வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் அது கிடையாது. பதவின்னு சொல்லக்கூடியது நமக்கு இப்போ மனித பிறவி கிடைத்திருக்கு இல்லையா, இது ஒரு பதவி. அப்புறம் நம்ம ஒரு குழந்தைக்கு தம்பியா தங்கையா பிறக்கிறோம். அப்புறம் அண்ணாவா அக்காவா நம்ம மாறுறோம். அதன் பிறகு நம்ம ஒரு வாழ்க்கை துணையா ஒருத்தருக்கு கணவன் மனைவியாக ஆகிறோம். அதன் பிறகு பெற்றோரா தாய் தந்தையாக ஆகிறோம். இதெல்லாம் பதவி தான். இதில் யாருக்கு எது கிடைக்கலையோ அவருக்கெல்லாம் அந்த பதவி அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லை அப்படின்றது அர்த்தமாக இருக்குது. கிடைக்கக்கூடிய நல்ல பெயரெல்லாம் ஒரு பதவி தான். அப்படி அந்த பதவின்னு சொல்கிறது நம்ம அடையக்கூடிய யோகங்கள் எல்லாம் பொறுத்து இருக்கிறது. ஒருத்தர் ஹவுஸ் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவருக்கு அது ஒரு பதவி, அந்த வீடு சொந்த வீடாக அவருக்கு கிடைத்திருக்கு அப்படின்றது அர்த்தம். அதுபோல் இந்த மனையின் உரிமையாளர் இவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பதவி தான். பதவின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒருத்தருக்கு உறவுகளை கொடுக்கறது, சொத்துக்களை கொடுக்கறது, சுகங்களை கொடுக்கறது, எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடியதாக இருக்குது. அந்த விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த ஒன்று மட்டுமே போதும், வேற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு தேவையில்லை. மகர லக்னமோ மகர ராசியிலோ பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் போதுமானது. அவங்க வாழ்க்கையில் சாதிச்சிடலாம். அவங்க செட்டில் ஆகிடலாம், கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும், வீடு மனை வண்டி வாகனம், நல்ல வேலை, ஆரோக்கியம், தீர்க்க ஆயுள், பெயர் புகழ், பிரபல்ய யோகம், இதெல்லாமே கிடச்சிடும். மகர ராசியில் மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் மகர லக்னம் மகர ராசின்னு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட எந்த ஆபரணங்களுமே அவர் அணிந்து கொள்ளலைன்னு சொன்னால் சுக்கிரன் பலமாக இல்லைன்றது அர்த்தம். அவரிடத்துல ஒரு வைர ஆபரணம் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது வைர மோதிரம் போட்டுட்டு இருக்கார். பெண்களாக இருக்கும்போது அந்த வைர மூக்குத்தி தோடு போட்டிருக்காங்க. ஏன்னா நெக்லஸ்லாம் டெய்லி போட மாட்டாங்க.